ஓகே. ஸோ நாங்கள் வந்து எங்கிட்ட சன்ஃப்ளவர் அசெம்பிளியை செய்வோம். ஓகே. ஸோ சன்ஃப்ளவர் அசெம்பிளிக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு எங்கிட்ட வந்து பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். ஓகே. ஸோ லீஃப், போலன், சேப்பல் அண்ட் பெட்டில்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இது பின்னப்புக்குள்ள உங்களுக்கு விளங்கிக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பெட்டில்ஸை வந்து முன்னுக்கு பின்னுக்கு இப்படி வந்து செஞ்சால் சரியாக கணக்காக வரும். ஓகே. இப்படி கணக்காக முன்னுக்கு பின்னுக்கு உங்களுக்கு வந்து அப்படி செஞ்சால் டபுள் பெட்டில்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து அப்படி செஞ்சு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். இது சேப்பல்ஸும் அப்படி தான் முன்னுக்கு பின்னுக்கு உங்களுக்கு வந்து செஞ்சு வைக்கலாம். நான் சொல்லுவேன் நீங்கள் கொஞ்சம் அயனை வந்து சூடு இப்படி அழகாக பெட்டில்ஸ் எல்லாம் சரிப்படுத்தி, ஓகே, முன்னுக்கு பின்னுக்கு இப்படி சரிப்படுத்தி நீங்கள் வந்து கொஞ்சம் அயனை சூடாக்கி மேலே ஒரு புடவை ஒன்று சரியாக வச்சு கொஞ்சம் அயன் பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஸ்டிஃபாகி நிற்கும். ஓகே. இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து டார்ச் பண்ணிடலாம். ஓகே. சும்மா ஒரு கேண்டில் ஒன்று எடுத்து கொஞ்சம் பெட்டில்ஸை வந்து டார்ச் பண்ணி சரியாக வந்து இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டார்ச் பண்ணி விட்டுட்டா நல்லா. ஓகே. அண்ட் தென் இதில் வந்து கொஞ்சம் அந்த 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 வூல் தன்மையோடு விளங்குறது தானே. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழகான ஃபினிஷிங் லுக் கொண்டு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து டார்ச் பண்ணினா கொஞ்சம் அந்த லுக் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி. ஓகே. அந்த வூலால் பின்னின மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த சரியான அழகான ஒரு லுக் கொண்டு வந்து கிடைக்கும். ஓகே. ஓகே. ஸோ நான் வந்து எல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி நான் வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து நான் வந்து டார்ச் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆயில் புடவை வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி வச்சு நீங்கள் வந்து இப்படி கொஞ்சம் எல்லாம் பெட்டில்ஸையும் சரிப்படுத்தி கொஞ்சம் சூடாக்கி கொஞ்சம் கையால் வந்து கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணின்னு சொன்னால் சரி வரும். ஓகே. பெட்டர் வந்து அயன். ஓகே. அதே மாதிரி உங்களோட சேப்பல்லையும் அப்படி செய்யுங்க. கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு இது சேப்பல் வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த இதெல்லாம் வந்து சுருங்கிக்கும். ஏன்னா கொஞ்சம் சின்னது தானே. ஸோ நீங்கள் அதுகளையும் கொஞ்சம் பார்த்து செஞ்சிடுங்க. செஞ்சு முன்னுக்கு பின்னுக்கு அப்படி செஞ்சிடுங்க. இல்லாட்டி வந்து அயன் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ உங்களோட போலன்னையும் கொஞ்சம் சூடை காட்டி எடுத்தேன்னு சொன்னால் கொஞ்சம் அழகான ஃபினிஷிங் லுக் கொண்டு வரும். ஓகே. உங்களோட லீஃபையும் அப்படி செஞ்சிடுங்க. ஓகே. ஓகே. ஸோ நாங்கள் வந்து டார்ச் பண்ணிவிட்டு, ஓகே, அதுக்கு பிறகு கம்பி ஒன்று எடுப்போம். ஓகே. கம்பி ஒன்று எடுத்து நீங்கள் அதை ரெண்டுக்காக மடிச்சுட்டு, ஓகே, மடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பெரிய நல்லா ஹாஃபாக எடுக்க தேவையில்லை. ஓகே. அதே ஹாஃபாக எடுக்காமல் சும்மா ஒரு கணக்கு குட்டி துண்டு மாதிரி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த பக்கத்தில் இந்த பெண்டு வார பக்கத்தில் வச்சு கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட க்ரீன் கலரை இப்படி சுற்றுங்க. ஓகே. ஒரு இடத்துல. ஓகே. ஓகே. சன்ஃப்ளவரில் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு கம்பியை வந்து நாட்டில இந்த வந்து அது வந்து கொஞ்சம் திக் ஒரு கொஞ்சம் ஹெவியான ஒரு ஃப்ளவர் உண்டு தானே நிறைய வாரது. திருப்பி வந்து கொஞ்சம் பெருசி. அதனால வந்து உங்களுக்கு சும்மா கம்பியை மட்டும் பண்ணிடலாது. ஓகே. ஸோ நாங்கள் வந்து ரெண்டையும் வந்து சேர்த்து செய்கிறதுக்கு மாதிரி வைப்பேன். அண்ட் கம்பி சும்மா வந்து உங்களுக்கு கம்மை போட்டே மேலாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஹோல்ட் பண்ணி நிற்கணுன்றதுக்காக வேண்டி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படி உங்களோட க்ரீன் கலரை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த துண்டை வந்து இப்படி மடிங்க. ஓகே. மடிச்சுட்டு உங்களோட ஆண்டுவையால் டைட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. டைட் பண்ணி இது மாதிரி நீங்கள் ரெண்டு செஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து எல்லாம் ஈக்குவல் இல்லை. ஸோ இது நான் சின்னத்தில் இப்படி கொஞ்சம் வச்சு தான் நீங்கள் அதை வந்து செஞ்சு
மடித்தேன். ஸோ ஒரு செட் நீட்டமாக்கி ஓகே, ஒன்று வந்து கட்டையாக்கி ஓகே. இது மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கோங்க ஓகே. இது வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண தேவையில்லை. நீங்கள் சும்மா அந்த இதுக்குள்ளால போட்டு கொஞ்சம் டைட் பண்ணி நீங்கள் வந்து கட் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகே. பொறுவைக்கு எல்லாம் அட்டாச் பண்ணினதுக்கு பிறகு கீழே வந்து லீவ் வூலை கவர் பண்ணிவிட்டு போவோம் ஓகே. கம்பியை இது மாதிரி இன்னொன்று செஞ்சால் சரி ஓகே. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதில் 2 மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு உங்களோட வந்து இதை வந்து நீங்கள் வந்து இப்படி மடிங்க ஓகே. இப்படி தான் நிற்கும். ஸோ நீங்கள் வந்து இதை மடிங்க ஓகே. ஸோ நாங்கள் வந்து இதில் தான் எங்கள்கிட்ட வந்து சன்ஃப்ளவரை ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறோம் ஓகே. ஸோ இதில் ஹோல்ட் பண்ணி வைப்போம் அண்ட் இதுலேயும் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மாதிரி தான் ஓகே. உங்களோட ஹாட் க்ளூவை வந்து நீங்கள் வேண்டாம் இதில் வந்து கொஞ்சம் போட்டு இதை வந்து ஒட்டி கொள்ளையிலும் அப்பயும் தேவையில்லை. என்ன நாங்கள் இப்போ எப்படி மொட்டை போகிறது தானே. ஸோ சேர்ந்து ஒட்டி பட்டுரும் ஓகே. ஓகே, ஸோ எங்களோட பெட்டில் வந்து மேலால் வந்து போலன் வரும். ஸோ நாங்கள் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு தான் மேலால் வந்து போலனை வைப்போம். எங்களுக்கு வேண்டாம் கீழாலேருந்தும் எங்களுக்கு வந்து சேப்பெல்லாம் வந்து இறக்கிடும். ஸோ அதை யோசிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு போலண்ட் என்ன செய்வோம், இந்த ஹோலில் நாங்கள் எங்கள்கிட்ட 2 கம்பியையும் இன்சர்ட் பண்ணுவோம் ஓகே. ஸோ இப்படி ஒன்று ஈந்தால் தான் இப்படி தங்கும் சரியா ஓகே. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து கம்பியை வந்து டபுள் ஆக்கி இன்னும் கொஞ்சம் திக்காக்கிலும் நான் நினைக்கிற மாதிரி கம்பி வந்து போதும். சன்ஃப்ளவர் ஈஸி தானே. ஸோ அதுக்கு வந்து எனக்கு போதா மாதிரி. ஸோ நான் வந்து இது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதையும் மிடில் வந்து ஒரு பெரிய பாபிக்யூ ஸ்டிக் ஒன்றும் போட்டால் நான் நினைக்கிறேன் அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் அப்படின்ட்டு ஓகே. ஸோ இப்படி வந்து வரும் ஓகே. அண்ட் தென் நீங்கள் வந்து உங்களோட பாபிக்யூ ஸ்டிக் கொண்டு நீங்கள் இதுக்குள்ளால இன்சர்ட் பண்ணுங்க ஓகே. ஓகே, ஸோ நான் வந்து என் பாபிக்யூ ஸ்டிக்கையும் வந்து ஓரளவு அந்த போலன் வந்து மேலால் வர அளவுக்கு மாதிரி கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுவேன் ஓகே. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்து இதில் வந்து ஒரு கம்பியை 2 கம்பியை வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் டைட் பண்ணுவேன். எல்லா கம்பியும் டைட் பண்ணினாலும் ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் இதை கவர் பண்ணிவிட்டு போகிறது தானே. ஃபஸ்ட்டுக்கு ஒன்றை வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு மற்றதை டைட் பண்ணினா பெட்டர் ஓகே. ஸ்டிஃபாக நிற்கும் ஓகே. நீங்கள் பார்த்து நீங்கள் அது 2 வந்து எப்படி சரி அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகே. ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி நீங்கள் இதில் வந்து க்ளூகன் இந்த கம்மையும் இதுலேயும் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா திக்குன்னாக்கி இதில் வந்து க்ளூகன்னு அப்ளை பண்ணுங்கள் ஓகே. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் திக்கன் சரியாக வச்சு நீங்கள் வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓகே. நேராக வாரத்துக்கு மாதிரி உங்களோட பாபிக்யூ ஸ்டிக்கையும் போட்டுக்கோங்க. இதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ என்கிட்ட வந்து திக்குன்னு ஆகிட்டு ஓகே, டைட் ஆகிட்டு ஓகே. ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து எங்கள்கிட்ட இப்போ
சேப்பில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எங்களுக்கு கீழாலேருந்து தானே எங்களுக்கு வந்து அனுப்பணும். ஸோ ஹோப்ஃபுல்லி எங்கள்கிட்ட பாபிக்யூ ஸ்டிக் இறங்கணும். ஓகே, ஸோ அதை இறக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களோட இது கம்பிகளையும் வந்து பார்த்து இறக்கி இந்த துண்டு வர காட்டிலையும் எடுத்துனுவாங்க. ஓகே ஓகே, நான் வந்து கம்பிக்கும் பாபிக்யூ ஸ்டிக்குக்கும் அதுக்குள்ளால் நான் வந்து எந்த சேப்பில் வந்து இறக்கிட்டு பேசிட்டேன். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் உங்களோட க்ளூவை வந்து அட்டாச் பண்ணுங்கள். ஓகே, இந்த துண்டில் வந்து க்ளூ பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். இந்த சேப்பலில் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ இந்த துண்டில் மட்டும்தான். ஓகே, இந்த துண்டில் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் இதுவும் வந்து டைட்டாக பண்ண வேணும். இப்படி ஒரு துண்டு வாரத்துக்கு மாதிரி வச்சுட்டு இந்த பார்டரில் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஸோ நான் வந்து இதுவும் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ண வேணும். இந்த துண்டு மட்டும் கம்மை போட்டு அட்டாச் பண்ணுங்கள். இந்த துண்டில் வந்து இப்படி கொஞ்சம் வாரத்துக்கு மாதிரி அப்படி தான் செஞ்சுக்கிறோம். ஓகே, அண்ட் தென் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து கம்மை போட்டு கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. ஒட்டுறதுக்கு இல்லை, நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மை போட்டிங்கன்னு கொஞ்சம் இந்த துண்டு ஸ்டிஃப் ஆகிக்கும். ஓகே, அதுலேயும் கொஞ்சம் கம்மை போட்டு கொஞ்சம் ஸ்டிஃபன் காய்காட்டிலையும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஸோ நீங்கள் வந்து அப்படி இந்த துள்ள கம் போட்டிங்கன்னு சொன்னால் இப்படி ஸ்டிஃபாக ஈக்கும் அழகா. ஓகே, ஸ்டிஃபாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சரியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த இதெல்லாம் வந்து மேலே கீழே வரத்துக்கு மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா போலன்லாம் சம்டைம்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ண போக்கில் இதுகளும் அப்படியே தங்குற மாதிரி ஈக்க சான்சஸ் ஈக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கிட்ட போலண்டில் வந்து என்ன செய்வோம். ஓகே, போலண்டில் கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் இப்படி பஞ்சு வச்சு ஓகே இந்த கார்னரில் வந்து நாங்கள் எங்கிட்ட கம்மை பண்ணி எங்கிட்ட வந்து போலண்ட் இது நடுவில் வந்து கொஞ்சம் பஞ்சேலுண்டா வச்சுக்கோங்க, இல்லாட்டியும் பரவாயில்லை. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கார்னர்ஸில் கம்மை போட்டு நீங்கள் இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது பேஸ்ட் பண்ண முந்தி நீங்கள் உங்களோட இந்த பெட்டில் சீக்கி தானே முன்னுக்கு பின்னுக்கு ஸோ அதை வந்து இப்படி கொஞ்சம் ரெடி பண்ணியே வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஸோ நான் வந்து எந்த போலனை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இப்படி முன்னுக்கு வந்து ஒரு பெட்டில் ஆல்டர்னேட் பண்ணி இப்படி பண்ணினால நீங்கள் இதில் ஒட்ட போக்கில் சம்டைம்ஸ் இதுவும் சேர்ந்து ஒட்டிப்படும். ஓகே, அப்படி ஒட்டின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வகையில் லேசி. அப்போ கொஞ்சம் அந்த ஆர்டர் ஒன்று ஈக்கிற மாதிரி இருக்குமே, இப்படி கொஞ்சம் அந்த ரூட்டீன் ஒன்று ஈக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி வச்சு நீங்கள் வந்து இந்த போலனை வந்து ஒட்டுங்க. ஓகே, இப்படி வரும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கிட்ட இதை கவரப் பண்ணிட்டு போவோம். ஓகே, ஸோ இது கவரப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நூல் இல்லாட்டி கம் டேப் யூஸ் பண்ணிலும் இது கொஞ்சம் பெரிய நிறைய எல்லாம் வந்தனால நான் லேசிக்கு என்ன செய்வேன், கம் டேப்பால் சுற்றிடுவேன். இது மாதிரி டியூலிப்பில் செஞ்ச மாதிரி இங்கேருந்து ஓரளவுக்கு கம் டேப் போட்டுவேன். ஓகே ஓகே, ஸோ நான் என்ன கம் க்ரீன் கலர் டேப்பை வந்து சுற்ற போகிறேன். நான் அது இதுக்கும் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நான் கொஞ்சம் கம்மை போட்டுக்கொள்ளுவேன். ஓகே, இதை வந்து பேஸ்டிங் இல்லை பண்ணிவிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகே இப்படி கொஞ்சம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நிறைய பண்ணிவிட்டு மேலே போய்த்து அந்த துணிலையும் கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு ஓகே அதுக்கு பிறகு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிக்கும். மேலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் நிற்காது அப்படி ஒன்று இருக்கிற. ஸோ கொஞ்சம் திக்காகவே பண்ணிவிட்டு போனால் ஓகே ஓகே பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நீங்கள் வந்து நார்மலி அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு லீஃப் அட்டாச் பண்ணி பொதுவாக பெரிய சன்ஃப்ளவருக்கு வந்து 2 இல்லாட்டி 3 லீஃப் வரணும். ஸோ அப்படி நீங்கள் செஞ்சால் 2-3 லீஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்படியே கீழே வர காட்டிலையும் கம் டேப்பை சுற்றிட்டு வந்தால் ஓகே, அவ்வளோதான். ஓகே.